வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலில 2024ல வெளியான சால் சித்ரோ த ஃப்ரேம் ஃபேட்டல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை நான் சொல்றேன். ஒரு சீரியல் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, கல்யாணத்தை நிறுத்தின பொண்ணுங்களா தொடர்ச்சியா கொலை பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக கல்யாணத்தை கேன்சல் பண்ண பொண்ணுங்களை கொலை பண்றான்ற மாதிரி போலீஸுங்களும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையோட முடிவுல அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு பொண்ணு பஸ்ல போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க போல. போன்ல ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த லேடியை ஒரு நபர் குறி வைக்கிறது. இவங்களுக்கு பின்னாடி உட்காந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இதை இவங்க பெருசா நோட்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப பஸ் ஸ்டாப்ல இறங்கி இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இந்த லேடிக்கு தோணுது. யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கேன்ற மாதிரி இவங்க வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா இவங்களும் வீட்டுக்கிட்ட வந்து சாவியெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப கதவை யாரோ திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்களோட அம்மா தான் கதவை திறந்திருப்பாங்க. அம்மா இவங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. என்னாச்சு ஏதாச்சுன்னு அம்மா கேட்கறாங்க. ஒன்னும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அம்மா இவங்களுக்காக நிறைய சாப்பிடுற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே இவங்களும் அம்மா கிட்ட பேசுறாங்க. அம்மா சொல்லும் போது தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு ரீசெண்டா கல்யாணம் வேணான்ற மாதிரி நிறுத்திருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனைன்ற மாதிரி அம்மா கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. ஒருவேளை உனக்கு பொண்ணு தான் பிடிக்குமா, பொண்ணு பிடிக்கனா கூட பிரச்சனை இல்ல, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா கிண்டலா சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுமே பதிலுக்கு சிரிக்கிறாங்க. சரிம்மா கவலைப்படாத, பையன் பார்க்கலனாலும் சரி ஒரு பொண்ணையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட பதிலுக்கு இவங்க கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவும் நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கிளம்ப போறாங்க. நான் ஸ்வீட்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்ற மாதிரி இருக்கிற இடத்த சொல்றாங்க. இவங்களும் உடனே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸ் கிட்ட வந்துடுறாங்க. இப்போ ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஃபாலோ பண்ண மர்ம நபர் இருக்கான்ல, இவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். ரொம்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க திரும்புறாங்க. அதுக்குள்ள இவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். இப்ப கனிஷ்கான் ஒரு போலீஸ் ஆபீசரா காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் வீட்டுல இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. சார் உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நான் வரேன்ற மாதிரி இவரும் பதில் சொல்லிட்டாரு. இப்பயே போணுமா, காலையில போலாம்ல அப்படின்ற மாதிரி இவரோட ஒய்ஃபை மில்லி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அர்ஜென்ட்டான வேலை, நான் போனோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவருமே டிராவல் பண்ணி ஏறக்குறைய ஸ்டார்டிங் ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இவருக்கு முன்னாடியே ரித்தேஷ் அப்படின்ற இவரோட அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. சார் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் முதல்ல போய் பாக்குறேன்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அந்த கில்லர் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஒரு இடத்துல தொங்க விட்டுருக்கான். அதாவது ஜீசஸ் சிலுவையில அரைஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவன் தொங்க விட்டுருக்கான். இதை பாக்குற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கு முன்னாடியே இவர் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அந்த கேஸ் எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கு முன்னாடியே இவரோட அசிஸ்டன்ட் ரித்தேஷ்ன்றவர் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்ல, பேசிக்கான சில விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாரு. அம்மா கிட்ட பேசி தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. சார் இவங்களுக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் கேன்சல் ஆயிருக்கு. அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம தான் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது பதட்டமா வந்திருக்காங்க. யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் சொல்றான். வித்தியாசமான முறையில கொலை நடந்திருக்குல்ல, அதனால மீடியா ஆட்களுக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கு. இதை பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவோட டீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஒரு வயசானவர் இருக்காரு, அவர் பேரு நசீர் அப்படின்றது. இதை தாண்டி ஹீரோவோட டீம்ல 2 பேர் இருக்காங்க. ரித்தேஷ் அப்படின்ற பையனை ஏற்கனவே காமிச்சிருப்பாங்க. இப்ப பிஷ்வான் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பார்க்க கொஞ்சம் பாடி பில்டர் மாதிரி இருக்காரு. இப்ப நசீர் இருக்கார்ல, அந்த ஸ்பாட்ல எடுத்த போட்டோவை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆளுங்களுமே தராங்க. அதை பாக்குற நசீரோட முகம் மாறிடுது. சார் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இருக்கேன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றதுக்கு வராரு. அதுக்குள்ள ஹீரோ நிறுத்திடுறாரு. நசீர் அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி மீதி இருக்க 2 ஆளுங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுக்கு எதிரிங்கன்னு யார் இருக்காங்கன்னு பாருங்க, குறிப்பா அந்த மாப்பிளைய பத்தி கொஞ்சம் விசாரிங்க, சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நீ ஏத்துக்கிட்டு அவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபுமே ஹீரோ கிட்ட பேசணும்னு வெயிட் பண்றாங்க போல. இப்ப ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல பேசுறதுக்காக வராங்க. ஆனா இப்ப நான் டயர்டா இருக்கேன், பேச வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ எப்பதான் ஃப்ரீயா இருப்ப, எப்பவுமே பிஸியா தான் இருக்கன்ற மாதிரி ஒய்ஃப் சத்தம் போடுறாங்க. நான் மட்டும் தான் எப்பவுமே பிஸியா இருக்கனா, நீயும் தான் பிஸியா இருக்கன்ற மாதிரி சத்தம் போடுறாரு. ஹீரோக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் நடுவுல சண்டை போயிட்டு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரித்தேஷை நமக்கு காட்டுறாங்க. ரித்தேஷ்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருது. ஆனா இவர் போலீஸ் வேலை பார்க்கறது இந்த பொண்ணோட வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க வேலையை விடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வேலை தான் பாப்பன்ற மாதிரி இவரும் விடா
பொடியா இருந்துட்டு இருக்காரு. இப்ப நசீர் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க போல. ஒரு மன வளர்ச்சி இல்லாத பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்காக ஒரு லேடியை போட்டுருப்பாரு. அந்த லேடி இவ அடிச்சிட்டா போல. அந்த லேடி செம்ம கோவத்துல இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னால வேலைக்கெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப அப்பாவும் பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்து பேசுறாரு. அப்ப வேற ஆளை தான் பாக்கணும் போலியன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் கூட இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. அப்பா லைஃப் முழுக்க உன் கூட இருக்க முடியாதுல்லம்மா, அப்பா என்னைக்காவது ஒரு நாள் போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சோகமா பேசுறாரு. இப்போ ஒரு விலை மதுவை நமக்கு காட்டுறாங்க. பிஸ்வான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் கூட தான் இந்த விலை மது ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட இவர் என்ஜாய் பண்ணாம படுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிஸ்வாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை லவ் பண்றாரு. அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லா கஸ்டமர் கிட்டயும் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவர்கிட்டயும் இருக்காங்க. இது பெருசா இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம மனசுல இருக்க விஷயத்தை இவ புரிஞ்சுக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு கொல்லப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவர் இவர் தான். ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்பட்டு தான் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருக்காங்க போல. இத பத்தி ஹீரோவும் ரித்தேஷும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அது சார்ந்து இவங்க கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப விசாரணை பண்றதுக்காக ரெண்டு பேருமே உள்ள வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் நீ எங்க இருந்த, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையில நீ தான் இப்படி பண்ணிட்டியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு எவ்வளவு கொடூரமா தாக்கப்பட்டிருக்கா அப்படின்றத இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ தாண்டா இப்படி பண்ண சொல்லுன்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப இவங்க கிட்ட கேக்குறாங்க. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல சார், நீங்க விசாரிச்சு வேணா பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அந்த பொண்ணுக்கு தோணுது. யாரு ஃபாலோ பண்றா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் வேகமா துரத்துறான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கீழே விழுந்துடுறாங்க. என்ன விட்டுரு விட்டுருன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த நபர் அட்டாக் பண்றான். இவங்க இந்த நபர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப பிஸ்வா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் இன்னொன்னு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா, அவளுமே இதே பேட்டர்ன்ல தான் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவன் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. மொத பொண்ணு எப்படி தொங்கிட்டு இருந்தாலோ அதே மாதிரிதான் இந்த பொண்ணும் தொங்கிட்டு இருக்கா. இத பார்த்தோன்னா ஹீரோக்கு தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வீக்கான மாதிரி விழ போறாரு. பக்கத்துல இருக்க நசீர் இருக்காருல்ல, பார்த்து சார்ன்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. நசீர், நீங்க நினைச்சது சரிதான், அதே பேட்டர்ன்ல தான் கொலை நடக்குது போல, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ரொம்ப டயர்டா இருக்காருல்ல, இவரை முதல்ல வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ரித்தேஷ் இருக்காருல்ல, டாக்ஸி பிடிச்சிடுறாரு. சார் பார்த்து போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு வரும்போதும் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் வராரு. இந்த விஷயத்த ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மாத்திரை மட்டும் எடுத்து தரியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, வேகமா பாக்ஸ்ல இருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து இவர்கிட்ட தந்துட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, நீ ஓகேதான்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டீம்ல இருக்க 3 பேர் ஒரு கஃபேல உட்கார்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரித்தேஷ் இருக்கார்ல, அன்னைக்கு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, இது அது கிடையாது வேறன்ற மாதிரி அவர் சொல்லி மழுப்புனாரு. அது என்ன விஷயம் சார் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நசீரும் அந்த கேஸை பத்தி சொல்லிட்டாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் நடந்திருக்கும். அதாவது பெண்கள் தொடர்ச்சியா கொல்லப்பட்டிருப்பாங்க. இப்ப தொங்கிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் அப்பயும் பெண்கள்லாம் தொங்கிருப்பாங்க. இந்த கேஸ் கனிஷ்கா கிட்ட போயிருக்கோம். கனிஷ்கா அப்பதான் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருப்பாரு. இந்த கேஸ்ல மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. சந்தேகத்தை அடிப்படையில ஒரு ப்ரொஃபஸரை இவங்க லாக் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும், அவரை விட்டுருப்பாங்க. உண்மையான குற்றவாளி யாருன்ற மாதிரி தேடி அலைஞ்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல உண்மையான குற்றவாளியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி சாவடிச்சன்ற மாதிரி அவங்க கிட்ட விசாரணை பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அவன் சாவடிச்ச பெண்கள் எல்லாம் கடவுள் மாதிரி தான் தொங்க விட்டுருப்பான். கடவுளுக்கு எதிராக அரக்கன் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த அரக்கனோட மறுஜென்மமா தான் நான் பிறந்தேன், அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி கொஞ்சம் சைக்கோத்தனமா பேசியிருப்பான். மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான்றதை இவங்க புரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாதுகாப்போட அவனை லாக் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாரு. அந்த கேஸை விசாரிக்கும் போது ஒய்ஃப் கூட ஹீரோவால டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்க முடியாது. அதனால தான் ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அதனால தான் திரும்பி அந்த மாதிரி கேஸை பார்த்தோன்னே இவர் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரித்தேஷ் இருக்கார்ல, காப்பி கேட் கில்லிங்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றேன்ற மாதிரி நசீர் கேட்கிறாரு. ஆமா சார், அவன் ஒரு பேட்டர்ன்ல கொலை பண்ணால, அந்த பேட்டர்ன் நல்லா இருக்குன்ற மாதிரி வேற ஒருத்தன் காப்பி அடிச்சிருக்கான். அவனுக்கு வேற ஒரு நோக்கம் இருந்தது, இவனுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். சோ நோக்கம் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் ஃபில்டர் பண்றாங்க. இப்போ வரைக்கும் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க 2 பேருமே கல்யாணத்தை நிறுத்தினவங்களா இருப்பாங்க. கல்யாணத்தை நிறுத்தினதுக்காக ஒருத்தன் டார்கெட் பண்ணுவானா, அப்படி ஒருத்தன் எதுக்காக டார்கெட் பண்ண போறான்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. சார் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வேற ஒருத்தரோட அவதாரம்ன்றதுக்காகலாம் கொலை பண்ணிருக்கான்ல, சோ இது நார்மல் தான் சார், நம்ம அவங்கிட்ட பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி ரித்தேஷ் கேட்கிறாரு.
அவன்கிட்ட எல்லாம் பார்த்து பேச முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இல்ல சார், அவனை மாதிரியே ஒருத்தன் பண்றான்னும் போது அவனுக்கு ஈகோ பிரச்சனையா உருவாகும். அவன் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தானா அது மூலியமா இந்த கில்லரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். எப்படியாவது பர்மிஷன் மட்டும் வாங்குங்கன்ற மாதிரி ரித்தேஷ் சொல்றான். இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பர்மிஷன்லாம் வாங்கிடுறாங்க போல. ஹீரோவும் ரித்தேஷும் மட்டும் அந்த நபரை பார்க்கறதுக்காக வராங்க. அதாவது ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நபர் இருக்கார்ல, அவரை பார்க்கறதுக்காக வராங்க. கொஞ்ச நேரத்துல அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட எல்லாம் பேச சுத்தமா விருப்பமே கிடையாது, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க நடந்துட்டு இருக்க கொலையை பத்தி எல்லாம் இவர்கிட்ட கேட்கறாங்க. அதெல்லாம் பேச விருப்பம் இல்லைன்னு இவர் கிளம்புறதுக்கு பாக்குறாரு. அதுக்குள்ள இந்த ரித்தேஷ் இருக்கான்ல, இந்த ஸ்மோக் பண்ணிட்டு போன்ற மாதிரி சிகரெட் தரான். சரி ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி இவரும் ஸ்மோக் பண்றாரு. அந்த டைம் ரித்தேஷ் இருக்கார்ல, இந்த போட்டோவை மட்டும் பாருன்ற மாதிரி ரெண்டு பொண்ணுங்களோட போட்டோவையும் காட்டுறாரு. கொஞ்ச நேரம் அவனும் ஆர்வமா இந்த போட்டோவெல்லாம் பாக்குறான். இவன் என்ன மாதிரியே கொள்றானா சொல்றீங்க, இவன் கொள்றதும் நான் கொள்றதும் வேற வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல எங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நல்லா கவனிங்க, வித்தியாசம் உங்களுக்கு புரியும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப வித்தியாசத்தை அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் சாமி வேஷத்துல பொண்ணுங்களை காலி பண்ணிருப்பான். ஆனா ரெண்டாவதா கொலை பண்றவன் இருக்கான் பாத்தீங்களா, கல்யாண கெட்டப்ல பொண்ணுங்களை சாவடிச்சிருக்கான். நல்லா பாருங்க தெரியும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி நான் ரொம்பலாம் காயப்படுத்த மாட்டேன், சாவடிச்சு தொங்க விட்டுருவேன். ஆனா இவன் பயங்கரமா காயப்பத்தி இருக்கான், இவனும் நானும் ஒண்ணு கிடையாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு போறாரு. அவன் யார் மேலேயும் ரொம்ப கோபமா இருக்கான், பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்றான் போலன்ற மாதிரி அந்த சைக்கோ சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா சிகரெட்டை கொடுத்து இந்த விஷயத்தெல்லாம் கறந்தது ரித்தேஷ் தானே, கரெக்டான நேரத்துல சிகரெட்டை கேட்டேன்ற மாதிரி இந்த பையனை பாராட்டுறாரு. இவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆபீசரா மாறணும்ன்ற மாதிரி தான் ஆசைப்படுவான். நீங்க தான் சார் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். கவலையப்படாத, உங்ககிட்ட ரொம்ப டேலண்ட் இருக்கு, நீ நிச்சயமா என்னை விட பெரிய ஆபீசராவே வருவன்ற மாதிரி இவரும் பாராட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவன் என்ன பேட்டர்ன்ல கொலை பண்றான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. அதாவது கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் வேணான்ற மாதிரி கட் பண்ணவங்களை தான் அவன் டார்கெட் வைக்கிறான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதுலயும் பெண்களை தான் டார்கெட் வைக்கிறான். அதனால அந்த மாதிரி பெண்களை ஃபில்டர் பண்ணோம், அப்பதான் நம்ம காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஆளுங்க அது சார்ந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப் இருக்குல்ல, அதையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த வேலை பண்றதுனால ரித்தேஷ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோ, என்னோட வேலை அந்த மாதிரி, இப்பதான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. நசீரும் அந்த தகவல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வராரு. ஏன்பா லேட்டுன்ற மாதிரி பொண்ணு ஃபீலிங்கா கேக்குறா. சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு அந்த பிஸ்வாவை காட்டுறாங்க. அவர் அந்த பொண்ணை பார்க்கலான்னு வராரு. பார்த்தா அவங்க வேற ஒருத்தர் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிருது. வாசல் கிட்ட ஒரு திண்டு இருக்கும், அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்னோட வேலையை தானே நான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் இருக்கார்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கடைசி வரைக்கும் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் லவ் பண்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எது லவ் பண்றியான்ற மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. இதெல்லாம் செட்டே ஆகாது, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்றாங்க. இல்ல நான் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் கூட வந்துருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப மில்லி இருக்காங்கல்ல, ஈரவ ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற மாதிரி இவங்க சந்தோஷமா சொல்றாங்க. அதை கேட்கிற இவரோட முகம் மாறிடுது. நீ கருவை கலைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது கருவை கலைக்கணுமா ஏன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கருவை கலைச்சல்ல, இப்ப மட்டும் எதுக்கு தயங்குற, கலைச்சிரு அப்படின்ற மாதிரி இவர் கோபமா சொல்லிட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் அந்த கேஸ்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு. அதனால தான் வேற வழி இல்லாம இவங்க கருவை கலைச்சிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மென்டலா நீ தயாரா இல்ல, அதனால தான் கருவை கலைச்சேன், ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேட்கறாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு இவங்க மேல கோவம் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்காம கருவை கலைச்சிட்டாங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. அதனால தான் இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. ஆளுங்க சேகரிச்ச தகவலை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. 45 கல்யாணம் அந்த மாதிரி நின்று இருக்கும். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு பேரை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, ஃபில்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வரைக்கும் 2 பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 பெண்கள் தான் கல்யாணம் வேணான்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. குடும்ப காரணத்துக்காக கூட கல்யாணம் ரிஜெக்ட் ஆகும், நம்ம அதெல்லாம் விட்டுறலாம், இந்த மாதிரி பெண்கள் ரிஜெக்ட் பண்ணதை மட்டும் ஃபில்டர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் அந்த மாதிரிலாம் ஃபில்டர் பண்றாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணா 4 பெண்கள் தான் மீதி இருக்காங்க. அப்ப அந்த 4 பெண்கள்ல யாரோ ஒருத்தர் தான் கில்லரோட அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம 4 பேருமே அவங்க 4 பேரை க்ளோஸா வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க ஏத்துக்கிறாங்க. ஆளுங்க இப்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்களோட பர்சனல் வேல்யூம் பாத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு நசீரை காட்டுறாங்க. நசீர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது பொண்ணு கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. பொண்ணுமே அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா.
பொண்ணு பேசிட்டு இருக்கும் போது இவரு ஃபாலோ பண்ண வேண்டியவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இவரும் அந்த பொண்ணு போறத சாதாரணமா பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு பின்னாடியே வேற ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இவன் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்ப அப்புறமா பேசுறன்ற மாதிரி பொண்ணோட காலை கட் பண்ணிடுறாரு. அவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா போயிட்டு இருக்காரு. இப்ப மத்த ஆளுங்களுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணிட்டாரு. பார்த்தா எல்லாருமே பிஸியா இருக்காங்க. இவரோட காலை எடுக்கவே மாட்டாங்க. இப்ப இவர் வீட்டுக்கிட்ட வராரு. பார்த்தா அந்த பொண்ணை அவன் அடிச்சு போட்டு வச்சிருக்கான் போல. இதை இவர் ஷாக்கிங்கா பாக்குறாரு. திரும்ப ஹீரோக்கு ட்ரை பண்றாரு. ஹீரோவும் போனை எடுக்கவே மாட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோ இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அப்ப நசீரோட போனை கீழே விழுந்திருக்கு. நசீருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பதட்டமா வராரு. இப்பதான் நசீருக்கு என்னாச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோக்கு கால் ட்ரை பண்ணார்ல, அப்பயே அந்த கில்லர் மண்டிலேயே அடிச்சிருப்பான். இவருமே சுதாரிச்சு எந்திரிக்கிறாரு. பார்த்தா அந்த கில்லர் இந்த இடத்துல தான் இருக்கான். கில்லர் கூட இவருமே சண்டை போடுறாரு. ஆனா கில்லர் பயங்கரமா சண்டை போடுறான். ஒரு ஸ்டேஜ்ல நசீரோட கதையை முடிச்சிடுறான். இந்த இடத்துக்கு வந்து பாக்குற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அந்த பொண்ணையும் கொண்டிருக்கான், நசீரையும் கொண்டுட்டு போயிருக்கான். இப்ப ஹீரோ நசீர் பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என் அப்பா எங்க மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. எப்படி சொல்றதுன்ற மாதிரி இவர் தயங்குறாரு. சீக்கிரமா வந்துருவேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு, ஏன் வரலன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. உன் அப்பா இறந்து போயிட்டாருமா, இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாரு. இல்ல என்னோட அப்பா ப்ராமிஸ் பண்ணாரு, என் அப்பா வேணும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. இதை பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேச முடியாம வேகமா இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தா நசீரை காப்பாத்திருக்கலாம், என் மேலதான் தப்பு இருக்கு. அந்த பொண்ணு அப்படி பேசும்போது எதுவுமே பேச முடியாம நின்னன்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறதுனால ஒய்ஃப் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஆறுதல் சொல்றதுனால இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. இந்த ரித்தேஷ்க்கு ஃபியான்சியா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் தாத்தா பாட்டி தான் இருக்காங்க போல. அவங்க கூட சேர்ந்த மாதிரி இவர் டின்னர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தாத்தா பாட்டி லைட்டா விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்க கூட வேலை செஞ்சவர் இறந்து போயிருக்காரு. நாளைக்கு உங்களுக்கு கூட ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி ஒருத்தருக்கு போய் எப்படி எங்களோட பேத்தியை தர முடியும்? அதனால நீங்க இந்த வேலையை விட்டுருங்க, பிசினஸ் ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ரித்தேஷ் ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு போலீஸ் ஆகணும்ன்றது தான் கனவு. என் கனவை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். என்னால இந்த வேலையை மட்டும் விடவே முடியாதுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. இப்ப பிஷ்வா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவரால ஒரு கொலிக்கு இறந்து போயிட்டார்ல, அதை நினைச்சு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் உங்ககிட்ட ஒன்னா இருக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்கல, உங்ககிட்ட பேசுறது பழகுறதுன்னு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, அதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே இன்னைக்கு ஒன்னா இருக்க வேணாம், பேசலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நசீருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பிஷ்வாவும் ரித்தேஷும் சேர்ந்த மாதிரி ஒரு பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே கால் பண்ணிருக்காரு, யாராவது ஒருத்தர் கவனிச்சு அங்க போயிருந்தா கூட காப்பாத்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ரித்தேஷ் கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க் பண்ணிருப்பார் போல, யார கூடமா பேச ஆரம்பிக்கிறாரு. நமக்கெல்லாம் எதுக்கு போலீஸ் ட்ரெஸ், இதை போட்டோம் நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சுத்தி இருக்க எல்லாருமே இதை கவனிக்கிறாங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சிலர் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பிஷ்வா தான் தடுக்கிறாரு. ரித்தேஷ் குடிபோதையில பேசினார் பாத்தீங்களா, அதை வீடியோ எடுத்திருப்பாங்க. சோசியல் மீடியால அந்த வீடியோ பரவி இருக்கும். அதனால டிபார்ட்மெண்ட்ல அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவரை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இத தாத்தா பாட்டி ஃபியான்சின்னு எல்லாருமே பாக்குறாங்க. ஏற்கனவே கல்யாணத்துல தாத்தா பாட்டிக்கு பெருசா விருப்பம் இருந்திருக்காது. இப்ப இப்படி வேற இவர் மாட்டிக்கிட்டார்ல, அதனால தாத்தா பாட்டி அவன் மேல கோவத்துல இருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த ஃபியான்சியை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் வெளியே போக போறாங்க போல. அப்ப மீடியாட்கள் இந்த கல்யாணம் நின்றுச்சான்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஆமா கல்யாணம் நின்றுச்சுன்ற மாதிரி தாத்தா பாட்டி பதில் சொல்லிட்டாங்க. நீ பத்திரமா இரு, நாங்க போயிட்டு வரோன்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல தனியா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிருது. என்ன கரண்ட் போயிருச்சுன்ற மாதிரி இந்த பொண்ணு அதை சரி பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு மூமெண்ட்லாம் தெரியுது. வீட்டுக்குள்ள யாரோ பூந்துட்டாங்க போலன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கில்லர் இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா இப்ப இவங்க கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருக்காங்கல்ல, அதனால தான் இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ரித்தேஷ் வந்துடுறாரு. அந்த கில்லர் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கில்லரை லாக் பண்ணிடுறாரு. இவன் தான் கில்லரு. இவனை இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்க மாட்டாங்க, புது கேரக்டரா தான் நமக்கு காட்டுறாங்க. ஒரு வழியா கில்லரை புடிச்சிட்டாங்கல்ல, அதை பத்தி ரித்தேஷும் ஹீரோவும் வெளியே பேசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, இவங்க திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இவர் வேணும்ட்டே தான் பார்ல பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணிருப்பாரு. அதனால இவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. சோ பக்காவா பிளான் போட்டு தான் அவனை வர வச்சிருக்காங்கன்னு இப்பதான் நமக்கு தெரியுது. அவன் இருக்கான்ல, யார்கிட்டயும் பேச மாட்டேன், நான் பேசினா ஹீரோ கிட்ட தான் பேசுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால நீங்க தான் போனோன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. எது என்கிட்ட தான் பேசுவானா, அவனுக்கும் எனக்கும் என்ன இருக்குன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சரி நானே பேச போறேன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. என்கிட்ட தான் பேசுவோன்னு சொன்னியாமே, என்கிட்ட என்ன பேசணும் பேசுன்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. பக்காவா பிளான் போட்டு இவனை பிடிச்சிட்டோன்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பீங்களே, ஆனா நீங்க என்ன பிடிக்கல, நானா மாட்டணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல மாட்டினேன், நீங்க போட்ட பிளான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த கில்லர் சொல்றான்.
ஆக்சுவலா இவங்க வேணுட்டே தான் பார்ல அந்த வீடியோ பரவணும்னு நினைச்சிருப்பாங்க. திட்டமிட்டு இவங்க தான் எடுத்து பரப்பி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி அந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வேணுட்டே தான் அந்த தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க. இவங்க மீடியா முன்னாடி தெரியணுன்றதுக்காக தான் அந்த தாத்தா பாட்டி மூலியமா சொல்ல வச்சிருப்பாங்க. மீடியா முன்னாடி இது நடந்தது இல்ல, அப்பயே இது பிளான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கில்லர் சொல்றான். தெரிஞ்சிருச்சுன்னா எதுக்காக அந்த இடத்துக்கு வந்த, தப்பிச்சிருக்க வேண்டியதுன்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்றாரு. நான் பின்னாடி இருந்து பண்ண வேண்டிய வேலைலாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நேரடியா வந்து பண்ண வேண்டிய வேலை தான் இருக்கு, அதுக்காக தான் வேணும்ட்டே மாட்டதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி இவன் சொல்றான். என்னோட டார்கெட் உன்னை கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது என்ன கஷ்டப்படுத்துமா, உனக்கும் எனக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இப்பதான் இவன் பிரச்சனைக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு கில்லரை தேடிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த கில்லரை தேடிட்டு இருக்க டைம் ஒரு ப்ரொஃபஸரை இவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. அந்த ப்ரொஃபஸர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு பையன் தான், அந்த பையனை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, நான் தான் அந்த பையனை பிளாஷ்பேக்க சொல்றாரு. அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு. கிளாஸ்ல ஒரு பொண்ணுக்கு இந்த ப்ரொஃபஸரை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ப்ரொஃபஸரை ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இத ப்ரொஃபஸருமே நோட் பண்றாரு. ஒரு நாள் ப்ரொஃபஸர் லிஃப்ட்ல இறங்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. அந்த சமயம் இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, லிஃப்ட்டை நிறுத்திடுறா, வேகமா லிஃப்ட்டுக்குள்ள வந்துடுறா. இவரை கிஸ் பண்ணிருக்கா போல. இவர் இருக்கார்ல, எல்லார் முன்னாடியும் கோவப்பட்டு இந்த பொண்ணை திட்டிடுறாரு. எல்லாரும் முன்னாடியே திட்டினதுனால இந்த பொண்ணுக்கு அசிங்கமாயிருது. நம்ம கிஸ் பண்ண ட்ரை பண்ணோம், இப்படி பண்ணி அசிங்கப்படுத்திட்டாரு, இவரை விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிறா. இந்த டைம் கில்லருக்கு வெறும் 25 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வீட்டுக்கே வந்துடுறா. யார் நீங்க, யார் வேணும்ன்ற மாதிரி இவன் கேட்கிறான். ப்ரொஃபசர் இல்லையான்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வெளியே போயிருக்காரு, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நீங்க இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவனும் காஃபி போடுறதுக்காக போறான். இந்த டைம் இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா ரூம்க்கு வந்து சில பொருள்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்பாவை மாட்ட வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அவர் காஃபி எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த பொண்ணு கிளம்பி போயிருப்பா. இப்ப பொருளை வச்சவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவலை கொடுத்துடுறாங்க. இந்த டைம் தான் அந்த சீரியல் கில்லர் நிறைய கொலை பண்ணிருப்பான். அது சார்ந்த சில பொருள் தான் அந்த பொண்ணு வீட்டுல வச்சிருப்பாங்க. வந்து செக் பண்ற போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த பொருள்லாம் வச்சிருக்காருன்னா இவர் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. மேலிடமான ஹீரோ கிட்டே இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல, அவர் டியூஷன் எடுத்துட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. சந்தேகத்து அடிப்படையில உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பவும் சரின்ற மாதிரி ஹீரோ கூட அமைதியா கிளம்பி போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, அதான் ஒரே நாள்ல உன்னோட அப்பாவை வெட்டிட்டுமேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க குற்றவாளி இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஆனா மக்கள் என்னோட அப்பா குற்றம் பண்ணிருக்காருன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. பேசினாங்க, அவங்க வாய்க்கு வந்த எல்லாத்தையும் பேசினாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவருக்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு இவரும் ரொம்ப பேசி க்ளோஸ் ஆயிருப்பாங்க. ஆனா அப்பாவை அரெஸ்ட் பண்ணது தெரிஞ்சோன்னா அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என் அப்பா மேல தப்பு இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு இவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் கூட்டு போயிருக்காங்கல்ல, என் ஃபேமிலி ஏத்துக்க மாட்டாங்க, நிறுத்திடலான்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இவன் ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணம் நடக்காம போயிருக்கும். அப்பா அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. இதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கணும்ன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். அதனால்தான் இந்த பேட்டர்ன்ல கொலைலாம் பண்ண ஆரம்பிச்சன்ற மாதிரி இவன் சொல்றான். இவனை ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணனால இவன் கோவத்துல இருந்தால, அதனால தான் ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்களா பார்த்து இவன் கொலை பண்ணியிருக்கான். அட பாவி, ஒரு பொண்ணு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்றதுக்காக அநியாயத்துக்கு இத்தனை பொண்ணுங்களை நீ சாவடிச்சிருக்கியா? அதே மாதிரி என்னோட கொலிக்கையும் சாவடிச்சிருக்க, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்க மேலலாம் எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது. கோவம் முழுக்க உன் மேலதான். ஏன்னா ஒன்னால தான் என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ண. அந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ணும் போது உன்னோட குடும்ப லைஃப் எவ்வளவு மோசமா மாறுச்சுன்றது எனக்கு தெரியும். அதே கஷ்டத்தை திரும்பி தரணும்னு நினைச்சேன். கொலிக்க கொலை பண்ணதும் அதுக்காக தான். நீ கஷ்டப்பட்டதை பார்த்து ரசிச்சேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப எல்லாம் முடிய போதில்ல, அதனால தான் நேரடியா உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டேன்ற மாதிரி சொல்றான். உன்னோட ஒய்ஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்கால, இப்ப நான் அவளை கொலை பண்ணனா ஒரு உயிரை கொல்ற மாதிரி இல்ல, 1.5 உயிரை கொல்ற மாதிரி அப்படிதானன்ற மாதிரி இவன் கேட்கிறான். ஒய்ஃப் ஏதோ பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்போ உடனே மிலிக்கு கால் பண்ணுன்ற மாதிரி கால் பண்ண பாக்குறாரு. கால் போகவே மாட்டேங்குது. ஒழுங்கா எங்க வச்சிருக்கன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. உன்கிட்ட சொல்றதுக்காக கஷ்டப்பட்டு தூக்கி இருக்கேன், நான் பிளான் பண்ணி தான் மாட்டினேன்னு சொன்னேன்ல, நம்பலல்ல, இப்ப நம்புறியான்ற மாதிரி கிண்டல் பண்றான். இவருமே வெளியே வந்து ஆளுங்க கிட்ட பேசுறாரு. எப்படியாவது ஒய்ஃப் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும், எங்கன்னு போய் தேர்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ரிதேஷ் இருக்கான்ல, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க சார், சாமர்த்தியமா அவங்க கிட்ட பேசி உண்மையை வாங்குறேன்னு சொல்றான். சரி ட்ரை பண்ணுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. கில்லர் உட்காந்துட்டு இருக்கும் போது ரிதேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த காஃபி குடின்ற மாதிரி அவனுக்கு காஃபி தராரு. நான் கேமராவை கட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், ஏன்னா முக்கியமா சில விஷயங்களை அவங்க கிட்ட பேசணும். அந்த கனிஷ்காவை கஷ்டப்படுத்துறதுக்காக தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, ஆனா அவன் சந்தோஷத்துல இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றன்ற மாதிரி கில்லர் ஷாக்கிங்கா கேட்கிறான். இவரும் மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது. அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒய்ஃபை சுத்தமா பிடிக்காது. அவங்களை எப்படி கழட்டி விடலான்னு யோசிச்சாரு. இப்ப நீயே ஒய்ஃபை கொலை பண்றதுக்கு பிளானை போட்டுட்ட, நீயும் மாட்டிக்கிட்ட.
ஒரே கல்லுல அவரோட 2 ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, அதனால தான் சந்தோஷமா இருக்காரு. இப்பயும் அந்த கனிஷ்காவை கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, இதுல உனக்கும் லாபம் இருக்கு எனக்கும் லாபம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி இந்த கில்லர் கேட்கிறான். இவர் என்ன சொல்றாருன்னா, கனிஷ்கா பொசிஷனுக்கு வரணும்ன்றது தான் என்னோட ஆசை, அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா அந்த ஒய்ஃப் இருக்கிற இடத்தை என்கிட்ட சொல்லணும், நான் எப்படியாவது போய் ஒய்ஃபை காப்பாத்திடுவேன், அதே மாதிரி நீ குற்றவாளி இல்லைன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருவேன், உன் அப்பாவை தெரியாதனமா அவர் அரெஸ்ட் பண்ணார்ல அதே மாதிரி தான் ஒன்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி நான் கொண்டு வந்துருவேன். சோ எப்படி பார்த்தாலும் அந்த போலீஸோட பேர் தான் டேமேஜ் ஆகும், மத்தபடி நீயும் வெளியே போயிடலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபஸரை தப்பா அரெஸ்ட் பண்ணாரு, இப்போ ஒரு அப்பாவிய தப்பா அரெஸ்ட் பண்ணிருக்காருன்ற மாதிரி எல்லாருமே அவரை தான் மோசமா பேசுவாங்க. எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிரும், நீயும் விடுதலையா நிம்மதியா இருக்கலாம், 2 பேருக்குமே இதுல லாபம் இருக்கு, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் ரித்தேஷ் கேட்டுட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா மிலி இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அவனுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கவன் சட்டுன்னு கையை தட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, சின்ன பையனா இருந்தாலும் சூப்பரா மேனிபுலேட் பண்ற, நானே கொஞ்ச நாள் நம்பி சொல்லியிருப்பேன், அந்த அளவுக்கு நீ மேனிபுலேட் பண்ணது இருந்தது, வாங்கிட்டலாம் நான் ஏமாற மாட்டேன், போய் வேலையை பாடுறான்ற மாதிரி திட்டுறாரு. இப்ப கில்லரும் தெனாவட்டா காலை எடுத்து டேபிள்ல வைக்கிறான். அப்பதான் அவனோட செருப்புல ஒரு மண்ணு ஒட்டிட்டு இருக்கிறது ஹீரோக்கு தெரியுது. இதை பார்க்கும்போது ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவனோட அப்பவன ப்ரொஃபஸர் அரெஸ்ட் பண்றதுக்காக போனாரு பாத்தீங்களா, அப்ப அந்த சமயம் டியூஷன் தான் எடுத்திருப்பாரு, ஒரு கல்லறைக்கு பக்கத்துல தான் அந்த டியூஷனை எடுத்திருப்பாரு. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி மண் இருக்கும். இந்த மண் எதுக்காக இவன் ஷூல ஒட்டி இருக்கு, அப்ப இவன் கடைசியா அந்த பகுதிக்கு தான் போயிருக்கான், அப்ப அங்கதான் ஒய்ஃபை ஏதோ பண்ணி வச்சிருக்கான் போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ரூம் கொண்டவர் ரித்தேஷ் நம்ம உடனே ஒரு இடத்துக்கு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த கில்லரை பார்த்து தெனாவட்டா சிரிச்சுட்டு போறாரு. அச்சச்சோ ஷூவை வச்சு கண்டுபிடிச்சிட்டான் போலன்ற மாதிரி கில்லருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. கண்டிப்பா அந்த கல்லறையில தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான், நம்ம அந்த இடத்துல போய் தேடி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. அது பெரிய கல்லறைல எல்லா இடத்தையும் எப்படி தோன்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல தான் மில்லி இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் தட்டிட்டு இருக்காங்க. இவங்க தட்டுற சவுண்ட்ல மேல இருக்கவங்களுக்கு கேட்கல. ப்ரொஃபஸர் ஒரு கல்லறையை பார்க்கறதுக்காக தான் வருவன்ற மாதிரி அப்ப சொல்லியிருப்பாரு. அந்த கல்லறையை தோண்டலான்ற மாதிரி இவங்க தோன்றாங்க. பார்த்தா அதுக்குள்ளதான் ஒய்ஃப் இருக்காங்க. இவருமே நல்லபடியா ஒய்ஃபை காப்பாத்திடுறாரு. உடனே ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. இப்ப இவர் பேட்டி தரதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலைகள் நடக்காது, நீங்க நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் சொன்னீங்க, ஆனா கொலைகள் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்பயும் இதே தான் சொல்றீங்க, இதுக்கப்புறம் நடக்காதா இல்ல நடக்குமான்ற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கப்புறமும் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா தடுக்கிறதுக்காக தானே நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு செக்கிங் தான் போயிட்டு இருக்கு. செக் பண்ண டாக்டர் குழந்தை இறந்து போயிருச்சு சாரின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இத ஒய்ஃப் எப்படி தாங்கிக்க போறாளோ அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப பிஸ்வாசா நமக்கு காட்டுறாங்க. பிஸ்வாசா அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே கூட்டு வந்துட்டாரு போல. இப்போ ஒரு லவ்வர் மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. 2 பேருமே கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நமக்கு ரித்தேஷ காட்டுறாங்க. ரித்தேஷ் தாத்தா பாட்டிய சமாதானப்படுத்திடுறாரு போல. 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு மில்லிய காட்டுறாங்க. மில்லி இப்பதான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வெளியே வந்திருக்காங்க. ஹீரோவும் நசீரோட பொண்ணு வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இவளை நம்ம தத்து எடுத்துக்கிட்டா என்னன்னு கேட்கறாரு. இவளும் குழந்தை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கும் ஓகேவா தான் படுது. சரி நம்ம இவளை தத்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவளை வீட்டுக்கு கூட்டு போலான்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.